நீங்கள் இங்கேன்னு இல்லை, விக்கிரவாண்டியிலேருந்து நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும், விஜய் வெளியில் வரக்கூடாது. வெளியில் வந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும், நிகழ்ச்சி நடத்துறதுல ஒரு சிக்கலை ஏற்படுத்தணும். இதன் மூலியமாக அவரோட விசிபிளை குறைக்கணும். அவர் சரளமாக தமிழ்நாட்டில் தேர்தல் சுற்றுப்பயணம் பண்ணக்கூடாது அப்படின்றதுல இவங்க தெளிவாக இருந்து வேலை செய்கிறாங்க. அதுதான் அதோட நோக்கம். வேறு எதுவும் இதுக்கு ஒன்றும் பெரிய காரணங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, இப்போ 5000 பேரோட ஆதார் கொடுன்னா இது யார் யாரெல்லாம் யாருக்கு வாக்களிப்பாங்கிறது கண்டுபிடிக்கிற மாதிரில இருக்குது. இது தனிமைப்படுத்தாத மக்களை, விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம், விஜய் சார்ந்தவர்கள் ஒரு பக்கம், நம்ம ஒரு பக்கம் தனிமை. இது அப்படி தனிமைப்படுத்த நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இது சாத்தியமான ஒரு கேள்வி இருக்குல்ல, கொடுக்கவே முடியாது. போகாத ஊருக்கு வழி சொல்கிறது தானே இது. 1,00,000 பேருக்கு நீங்கள் எங்கே போய் நீங்கள் யார் யார் முதல்ல வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கூட்டம் நடத்துறீங்கன்னா யார் யார் வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? மக்களுக்கு தான் நம்ம ஒரு செய்தி சொல்வதற்கு தான் கூட்டம். மேடை போட்டு மைக்கு வச்சு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறோம். அதுக்கு தான் அந்த கூட்டம் நடத்துகிறோம். எந்த மக்கள்லாம் வராங்கன்றது நிர்வாகிகளுக்கு போய் தேடி பிடிச்சி அவங்க ஆதார் கார்டு வாங்குறதா வேலை. அப்படி வாங்கினா அது சாத்தியமா? வாங்க முடியுமா? அப்போ நாளைக்கு என்ன சொல்லலாம்? இது ஒரு காரணம் காட்டி நிகழ்ச்சியை நீங்கள் ரத்து பண்ணலாம். இல்லை, இவங்களே தானே சொல்கிறாங்க விஜய் வெளியே வர மாட்டாரு, வெளியே வர மாட்டாரு. யார் சொல்கிறா? யார் இந்த சட்டத்தை போட்டு இது பண்ணுறாங்களோ அவங்களே தானே ஊடக விவாதங்கள் எல்லாம் அவர் வெளியே வர. ஆமாம், இந்த பக்கம் ஒரு முடக்கிறது, இந்த பக்கம் வெளியில் வரலன்னு ஒப்பாரி வைக்கிறது. வெளியில் வந்தால் தான் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ நிபந்தனைன்னு கொடுக்குறீங்களா? எப்படி வெளியில் நான் முதல்ல ஜனநாயகத்தில் முதல்ல பேச விடுங்க.